பேஸ்புக்ல பட்ட அடியும் காயமும் இன்னும் எந்திரிக்க முடியலன்னு பேசிட்டு இருக்கிறப்பவே இந்த வாட்ஸ்அப் மாதிரி சிலதெல்லாம் வந்து அது சின்ன சின்ன சைத்தா மாதிரி வருது இடையில. அதுல இவனுங்க பண்ற அலிம்பும். இதுல பொல்லாத ஒரு பட்டன் ஒண்ணு இருக்குதுங்க, ஷேர்னு ஒரு பட்டன். என்ன வந்தாலும் அமுத்தி விட்டுறான். போ 100 பேத்துக்கு அனுப்புறான், 1000 பேத்துக்கு அனுப்புறான். சில பேர் அது பெருமையோடு சொல்றான். இன்னைக்கு ஒரு அமுத்தனை என் மூலியமா 1000 பேத்துக்கு போயிருச்சு. அதுல எவனை பத்தியாவது தெரியாத செய்தியா இருக்கும், பூரா தெரியாத செய்தி, ஆதாரமே இருக்காது. எவன் அனுப்புனாலும் ஷேர், உடனே அனுப்பிச்சு விட்டுற வேண்டியது, சென்ட் பண்ணி விட்டுருவோம், அது போயிடும். அது அப்படியே துனியா பூரா போயிட்டு இருக்கு. உண்மையே இல்லாத ஏராளமான செய்தி. அடையாறுல சென்னையில ஜும்மாவில் சொன்னேன், ஏடிஎம்ல போய் நீங்க கார்டை போட்ட உடனே ஏதாவது யாராவது கொலை செய்ய வந்தா புடுங்க வந்தா உங்களுடைய அந்த ஐடென்டி நம்பர் இருக்குமல்ல, ரகசிய எண், அதை திருப்பி போட்டீங்கன்னா போலீஸ் வந்துடும். எல்லாம் அனுப்பிச்சு விடுறானுங்க. இது எப்போ உன்ட்ட போலீஸ் சொல்லுச்சு? இல்ல அப்படி ஏதாவது காவல்துறை சொல்லியிருக்கா? நீ நம்பர் அப்படி போட்டு யாராவது இதுவரை வந்திருக்காங்களா? எவனுக்காவது பின்னாடி உள்ள நம்பரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஏங்க 3223 ஒருத்தருக்கு பின்கோடு, ஏடிஎம் உடைய கோடு நம்பர் 3223. அவர் தலைகீழ் அடிச்சாலும் 3223 தான் வரும். எந்த போலீஸ் வர்றது? இல்ல இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல, வருதா அனுப்பு. பொல்லாத பயலுவோ மாசத்துல 4 தடவையாவது அந்த மக்கா இமாம் சுதேசியை மௌத்தாக்கிறானோ. ஆமா, அடிக்கடி அவர் மௌத்தா போறாருங்க. அன்பிற்குரியவர்களே, மக்காவின் தலைமை இமாம் அப்துல் ரஹ்மான் சுதேசி அவர்கள் அகால மரணம் அடைய அன்னைக்கு மகரிப் அவர் தான் தொழ வைக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, திருப்பூருக்கு பக்கத்துல ஜியாரத்து பாத்தியா ஓதிட்டானுவோம். ஆமா, என்னன்னா வாட்ஸ்அப்ல செய்தி வந்திருக்கு, மக்கா இமாம் சுதேசி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வந்த உடனே யாசீன் வல் குர்ஆன் ஹக்கீம் நாங்க உட்கார்ந்து ஈசால் தவாபெல்லாம் முடிச்சிட்டானுங்க. அடுத்த ஜும்மால அவர் தான் அங்க நிக்கிறாரு கம்பீரமா. இப்படி நிறைய பேத்த மௌத்தாக்கி நிறைய பேத்தோட பொழப்புக்கு எடுத்து நான் சொல்ல வருவது, ஊடகங்களுடைய வளர்ச்சி, மீடியாக்களினுடைய பல்வேறு பரிணாமம், குறிப்பாக இன்றைக்கு வாட்ஸ்அப் வரையும் வந்துவிட்ட இது போன்ற செய்தி பரவல்கள், ஒரு பக்கம் ஒழுக்கக்கேட்டை தவறான அவதூறுகளை, முதல்ல இந்த ஷேர் பட்டன்ல கையே வைக்க கூடாது. எவனாவது அனுப்பிச்சான்னா அனுப்புறதெல்லாம் டெலீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப தேவையா ஏதாவது தெரிஞ்சா மட்டும்தான் ஷேர் பண்ணி வைக்கணும். சில பேர் ஷேர் பண்ணாம விட்டுருவானோன்னு அவன் அடிஷனலா அதையும் சேர்த்து அனுப்புவான். நீ 10 பேத்துக்கு அனுப்புனீன்னா அல்லாஹ் தாலா உனக்குமா, நாம உடமை ஏதோ இலவசமா நன்மை வந்து அக்கௌண்ட்ல உழுகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணி அக்கௌண்ட்ல நன்மை உழுகல, பாவம் உழுந்து கிடக்கு நிறைய. டெலிட் பட்டன் மட்டும்தான் அமுத்தணும் வாட்ஸ்அப்பினுடைய செய்திகளை பொறுத்தவரை. குர்ஆன் சொல்லுது, இன்ஜாக்கும் பாசுக்கும் பினபையின் ஃபதபையனு அன் துஸீபு கௌமம் பிஜஹாலா. யாராவது ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொன்னால் செய்தியின் நம்பகத்தன்மை குறித்து தெரிந்து கொள்ளாமலேயே நீங்கள் கை வைத்து விட வேண்டாம். இது குர்ஆன் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. வாட்ஸ்அப் எல்லாம் வந்தா எப்படி அனுப்புவோன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். செய்தி உறுதி என்று தெரிவதற்கு முன்னால் அதை ஷேர் செய்ய வேண்டாம். சரி, அப்படி செஞ்சுட்டா என்ன ஆகும்? ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். கை சேதத்திற்குரியவனாக போய்விடுவாய், கை வைத்து விடாதே.